பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இங்கேருந்து வந்துட்டு அப்படின்ற ம். மாதிரி கேட்குறாங்க. ம். எனக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. ம். ஸோ ம். அதையே நான் உங்கள்ட்ட கேட்குறேன். ம். பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்லை ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ம். நீங்க பாண்டா? ஸ்டாக்கா? நான் வந்து ஸ்டாக் சார். எதனால அப்படி சொல்றீங்க? நீங்க ஸ்டாக்னு எதனால சொல்றீங்க? என்ன வச்சு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இருக்க நிறைய நாள் இருக்கு. என்னோட growth இன்னும் அதிகமா இருக்கு. அப்படின்றப்போ நான் ஸ்டாக்ல தான் வருவேன். வெரி ட்ரூ. ம். இன்வெஸ்டார்ஸை 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒருத்தருக்கு வந்து அவரோட இன்கம், ம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டேபிளாக இருக்காது. ம். ம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ம். இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம். ம். ஓகே. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கமில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. வேற ஆன் தி அதர் சைடு ம். இப்போ ஒருத்தர் சேலரி வாங்குறாரு, ம். ஒரு இன்ஜினியராக இருக்காரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு, ம். இல்லை ஒரு டாக்டராக இருக்காரு. ஓகே. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ம். என்ன ஆனாலும் மாத கடைசியில் சம்பளம் வந்துடும். ம். ம். ஓகே. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கேட்டகரி இருக்கு இல்லையா, அதாவது இன்கம் வந்து ஸ்டேபிளாக இல்லாத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே. நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ம். ஓகே. அன்லஸ் அன்டில் தேர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ம். அதாவது ஒரு எமர்ஜென்சி கார்பஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் ரிஸ்க்கை கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிறது பெட்டர். ஓகே. ஆனால் ஆக்சுவலாக என்ன எப்படி நான் பார்க்குறேன், நிறைய பேரை மீட் பண்ணும்போது பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ம். 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 நான் சீக்கிரம் ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. நல்லது தான், பட் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கணும். ஓகே. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ம். உங்கள் இன்கம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைம் கரெக்ஷன் எல்லாம் வந்து ரொம்ப பார்த்துட்டு யோசிக்க வேணாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஆன் தி அதர் சைட் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஸ்டேபிளாக இல்லை, ஓகே, உங்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணிக்கணும். ம். ம். அந்த மாதிரி இன்வெஸ்டார்ஸ்க்கு பாண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் பெட்டராக இருக்கும்.